ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவனுக்கு எங்கள் அனைவரின் இனிய இதயபூர்வமான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தங்களுக்குள் உறைந்து தங்களை வழிநடத்தும் எல்லாம் வல்லவன் தங்களுக்கு நீடித்த ஆயுளையும் நிறைந்த அருளையும் தந்து தங்கள் அடியொற்றி நடந்து வரும் எங்களை போன்ற அடியவர்கள் அனைவரையும் ஒரு ஆன்மீக விடியலை நோக்கி வழிநடத்த தங்களுக்கு துணை புரிய வேண்டுமென எல்லாம் வல்ல பேரிறைவனை மனமுருக வேண்டுகிறோம். இந்த பிறந்த நாள் தங்களது ஆன்மீக வல்லமையை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும் சக்தி மிகுந்த நாளாக அமையட்டும். ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் உங்களை நோக்கி திரும்ப வைக்கும் ஒரு தெய்வீக திருநாளாக விளங்கட்டும். உச்சி சூரியனாய் இந்த உலகை வழிநடத்தும் தங்களது இறைப்பணி மேலும் சிறக்க எல்லாம் வல்லவன் தொடர்ந்து தங்களுக்கு அருள் புரியட்டும். என்றும் என்றென்றும் தங்கள் மலர்பாதங்களில் சரணடைந்திருக்கும் சம்ரக்ஷணா அன்பர்கள். அன்பே சிவம், இதுதான் சனாதன தர்மம் நமக்கு சொல்லும் இறை தத்துவம். அவ்வாறு சொல்லும் அதே சனாதன தர்மம் இறை வடிவங்களான மகாகாளி, பிரத்யங்கராதேவி, சூலினி, சரபேஸ்வரர், நரசிம்மர் ஆகிய தெய்வங்களை உக்ர தெய்வங்கள் என்று வகைப்படுத்தி இருப்பதன் காரணம் என்ன? இந்தியாவில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப், ஒரு ஹியரார்கி இருக்குது. இதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ரெவென்யூ சர்வீஸ் ஐஆர்எஸ் இருக்காங்க, ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் இருக்காங்க, அதே மாதிரி நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீ சொல்கிற உக்ர தெய்வங்கள்லாம் வந்து நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் மாதிரி அவங்கெல்லாம் டிஃபென்ஸ், மற்றவங்கெல்லாம் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ, அந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஆன்மீக தேடுதலுக்கு 2 வழிகளை கைலாயத்தில் ஒரு மாங்கனிக்காக விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் அம்மையப்பர் வைத்த போட்டி என்ற புராண நிகழ்வு நமக்கு போதிக்கிறது. ஒன்று, இறைவனை உள்ளுக்குள் தேடுவது, விநாயகர் வழி. 2வது, இறைவனை வெளியில் தேடுவது, முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்த வழி. தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் இறைவனை தேடுவதற்கு தாங்கள் தேர்ந்தெடுத்த பாதை எது? வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உடன் கண்டாய் நன்னெஞ்சு உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சு. யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே எல்லா கடவுளும் இருக்காங்க. அப்படி கடை உள் எல்லாவற்றையும் கடந்து நமக்குள்ளே இருக்கக்கூடியது. மனதானே மனதில் நின்ற கருத்தானே மனத்தகத்தான் வாய்மேலான் என் நெஞ்சக பாச்சுவற்றின்பால் உன் விக்கிரமும் ஒன்றழியாமல் எழுதி கொண்டேன். இது இன்டர்னலைஸ் பண்ணுறது கடவுளை. அதே கடவுள் உலகம் பூராவும் இருக்கார். இந்த உலகத்தில் நீ பார்க்கிற மலை, ஆறு, கடல், கோயில்களில் இருக்கக்கூடிய சிலாரூபங்கள், மகான்கள், அவங்கெல்லாம் கூட நடமாடும் கோயில்கள். நடமாடும் கோயில் நம்மற்கு ஒன்று ஈவின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டுமே கரெக்டு தான். ஒரு நார்மல் படிநிலை சாதகன், எ சீக்கர் இன் தி இனிஷியல் ஸ்டேஜஸ் will not be able to sit in one place and concentrate. அவனுக்கு 1000 டைவர்ஷன் இருக்கும். குடும்பம் இருந்தால் டைவர்ஷன் இருக்கும், சத்தங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறீங்க. அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு எதுக்காக ஒரு ஏர் கண்டிஷன் ஆஃபீஸ் கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் சம் ஆஃபீஸர்ஸ் வில் ஹேவ் மார்னிங் டீ, ஈவினிங் டீ எல்லாம் கூட கொண்டாந்து கொடுப்பாங்க. நீங்கள் உட்காந்த சீட்லேயே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா டு மோட்டிவேட் யூ, கொஞ்சம் பெப் யூ அப் டு பெர்ஃபார்ம் பெட்டர் இல்லையா? அதே மாதிரி தான் கடவுளை நீங்கள் ஆரம்பத்தில் எல்லா இடத்துலையும் தேட வேண்டியிருக்கும். கோயில்கள், மலைகள், மடுக்கள், மகான்கள் எல்லாருக்கிட்டையும் தேட வேண்டியிருக்கும். ஒன்ஸ் யூ ஆர் கன்வின்ஸ்ட் அந்த எனர்ஜிங்கிறது என்னன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களால் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி நிலை வர்ற போது நீங்கள் இருந்தபடி இருங்கோள் அந்த நிலைக்கு போகலாம். தாய்மானோ சொல்கிற மாதிரி எங்கே இருக்கியோ அங்கேயே கடவுளை தேடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நான்லாம் கூட நிறைய கடவுளை எல்லா இடத்துலையும் தான் தேடிக்கேன். நான் போகாத மலையா, காடா, கைலாசமா எல்லாம் தான் பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு எதுவுமே தேவைப்படுது, எங்கேயுமே போகிறது இல்லை. ஏன்னா ஐ இன்டர்னலைஸ். எனக்கு உட்காந்துன்னு இருந்தாலையும் படுத்துக்கின்னு இருந்தாலையும் எப்பயுமே கடவுள்
மைண்டில் வர்ற அளவுக்கு மந்திரங்கள் ஓடுற அளவுக்கு ஒரு சுவாச நிஸ்வாசம்னு சொல்லுவோம். மூச்சு காற்றுலேயே கலக்கிற மாதிரி ஒரு வைபம் வருது. அதுக்கப்புறம் என் கோயிலுக்கு போகணுங்கிற தாட்டே கூட எனக்கு வர்றதில்லை. இல்லைன்னா எனக்கு தெரியாத கூட எல்லா கோயிலும் தான் தெரியும் எனக்கு. பட் ஐ டோன்ட் 3 வருஷம் ஆச்சு நான் எந்த கோயிலுக்கும் போகல. இறந்த பின்பு பித்ருலோகம் செல்லும் ஒரு ஆத்மாவால் பித்ருலோகத்தில் இருக்கும் தனது சொந்தங்களை அடையாளம் காண முடியுமா என்ற கேள்விக்கு அது சாத்தியம்தான் என்று தாங்கள் பதில் கூறியிருக்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கை முடியும் போது தனது சொந்த பந்தங்கள் அனைத்திலும் இருந்து விடுபடுகிற அந்த ஆத்மாவால் எவ்வாறு தனது சொந்தங்களை பித்ருலோகத்தில் அடையாளம் காண முடிகிறது? பித்ருலோகத்தில் தனது சொந்தங்களை அடையாளம் கண்டு கொள்ளுகிற அந்த ஆத்மாவால் மறுபிறவியில் தனது முன்ஜென்ம சொந்தங்களை ஏன் அடையாளம் காண முடியவில்லை? அது மறைக்கப்படுவதன் காரணம் என்ன? லைஃப்ன்றது கண்டினியூவஸ் ப்ராசஸ். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் டிபார்ட் ஆகுறீங்களா, அப்போ இவங்க பண்ணுற காரியம் திவசம் எல்லாமே உங்களை பித்ருலோகத்துக்கு அனுப்புறதுக்கான ஒரு முயற்சி தான். ஏதோ உங்கள் சொந்தக்காரங்க பண்ணலன்னா நீங்கள் இந்த உலகத்திலேயே காத்தாதான் சுற்றிக்கினே இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லை வச்சு அந்த ஆத்மாவை அந்த கல்லில் ஆவாகனம் பண்ணி இது ஒரு கோயில் மாதிரி மாற்றி அதுக்கு ஒரு குச்சி நட்டு இதுதான் கொடிமரம்னு சொல்லி எல்லா படையிலையும் போட்டு நீ வந்த வேலை உலகத்தில் ஆயிடுச்சு, அதுதான் 10வது நாளுன்றது. பித்ரு தேவதைகள்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கடவுள்கிட்ட. நீ லான்ச் பண்ண உடனே அந்த ஸ்பிரிட்டு பித்ருலோகத்துக்கு கொண்டு போவாங்க. இதே மாதிரி போனவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க பித்ருலோகத்தில். நான் பித்ருலோகத்துக்கெல்லாம் போயிருக்கேன். காமராஜனோடலாம் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு அவரை நல்லா தெரியும். எங்கள் அப்பா ஃப்ரீடம் போயிட்டு அவரெல்லாம் ஜெயிலில் இருந்திருக்காங்க குடியேற்றத்தில், சுதந்திர போராட்டத்தில். அதனால் அவரை பார்த்துருக்கேன். நான் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரிலாம் உண்டு. எங்கள் அம்மா சைட் தாத்தா அவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அங்கே இருப்பாங்க. எதுக்கு அங்கே இருப்பாங்கன்னா, அவங்க எந்த தசையில் உயிர் போயிடுச்சோ அதுக்கப்புறம் திருப்பியும் பூமிக்கு வர வேண்டிய மாதிரி அவங்களுக்கு புனர்ஜென்மம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஏன்னா எல்லாராலையும் மோட்சத்தை அடைய முடியாது. அப்போ வெயிட் பண்ணுவாங்க. இப்போது புதன் தசை முடிஞ்சு உடனே என்ன வரும், கேது தசை வரும். ஒரு குழந்தை கேது தசையில் பிறந்தால் அதுக்கு கண்ணு ப்ராப்ளம் இருக்கும், வயிறு உப்பிக்கிட்டு மாந்துவான்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும், லிவர் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கேதுக்கு சம்மந்தப்பட்ட உஷ்ணாதிக்கம் சம்மந்தப்பட்ட வியாதிகளோடு தான் அந்த குழந்தை பிறப்பிலிருந்து ஒரு 6-7 வருஷம் கஷ்டப்படும். அதுக்கு அந்த மாதிரி தலையெழுத்து இல்லைன்னு வச்சுக்கோ முன் ஜென்மத்தில். அப்போ அந்த 7 வருஷம் கெஸ்டேஷன் பீரியட் அது பித்ருலோகத்தில் வெயிட் பண்ணும். அது வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, ஓரியன்டேஷன்லாம் கொடுப்பாங்க, ஏதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் அங்கே செய்யறதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ சுக்கரதசையில் பிறக்கும். சுக்கரதசையில் பிறக்கிற போதே நல்ல குடும்பத்தில் பான் விசில் ஸ்பூன் பணக்கார குடும்பத்தில் பிறந்து ஸ்கூட்டர் காரெல்லாம் ஏறிக்கின்னு வசதியாக ஆயிருக்கும். கஷ்டப்படணுன்னா கேது தசையில் பிறக்கும். அதனால் லைஃபுங்கிறது கண்டினியூஸ் தான். ஆனால் உன்னோட பேக்கேஜ் ஆஃப் நெக்ஸ்ட் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி நீ அந்த தசையில் பிறப்பேன். அது வரைக்கும் அங்கே வெயிட்டிங்கில் இருப்பேன். இது உனக்கு புரிஞ்சால் தான் இந்த கேள்விக்கான பதில் தெரியும். அண்டு அதாவது மொத்தமே இந்த மாதிரி தானே இருக்குது. கேது தசை, அதுக்கப்புறம் சுக்கிர தசை, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கிரகமும் கெட்ட செய்யணும்னு நினைக்க தேவையில்லை. இப்போது ராகு தசையில் சில பேர் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு ராகு கெட்ட செய்யக்கூடாதுன்னு வை, அவங்க மிலேச்ச தேசத்துக்கு போவாங்க, துபாய், மஸ்கட்டு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவாங்க. சந்திரன் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் போவாங்க. போகிறதுக்கெல்லாம் காரியங்கள் இருக்குது, எங்கே போகணும் என்னன்றதுக்கெல்லாம். அதனால் எல்லாருக்கும் எல்லா கிரகமும் கெட்டதில்லை, அவங்கவுங்களுடைய கணக்குப்படி தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யும். இது பித்ருலோகம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக எப்படி இருக்கும்ன்றதை வேணால் படிக்க சொல்கிறேன். இது ஒரு மகான், முக்தானந்தான் பேர். அவர் கணேஷ்புரி நித்யானந்த பாபாவுடைய சிஷ்யர். அவர் யோலான்ற இடத்துல ஒரு மாமரத்தடியில் உட்காந்து கடுமையான விரதம் தபஸெல்லாம் இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு ப்ளூ லைட் இந்த இடத்துல ஒவ்வொரு உலகத்தையும் கொண்டு போய் காட்டுது. ஓகேவா? எனக்கும் அந்த பவர் உண்டு.
அந்த ப்ளூ லைட் வரணும். அதுதான் உன்னுடைய வெஹிக்கிள். இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நீ எங்கெல்லாம் போக முடியாது. நீ தியானத்தில் உட்காந்தா இந்த ப்ளூ லைட்டு உன்னை கொண்டு போகும். எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பியும் உடம்புக்குள்ளேயே அந்த எனர்ஜி வந்துடும். ஓகேவா? படி. While describing my experiences, I left out one which I must relate here. This is my visit to Pitruloka, which is situated between heaven and Siddhaloka. சித்தர்கள் உலகத்துக்கும் தேவலோகத்துக்கும் நடுவில் இருக்கும். The same blue star that took me to Siddhaloka carried me to Pitruloka. O Siddha students, you and I live in a world of mortality. Just as our world actually exists, so does Pitruloka. This I am stating from direct personal experience. That is a world of its own kind. There are various orders of ancestors in that realm. I have actually seen them. In the worlds of heaven, serpents, and the moon, all the inhabitants are equally provided with pleasures. This equality does not hold here. We find the same inequalities as those prevalent on earth. மற்ற உலகத்தில் எல்லாம் எல்லாரும் ஈக்குவலாக இருப்பாங்க. பித்ருலோகத்தை மாத்திரம் இந்த உலகத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் கூட்டாக இருந்தால் அங்கேயும் கூட்டு தான், இங்கே நொண்டியாக இருந்தால் அங்கேயும் நொண்டி தான். அதனால தான் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்கள் ஏதோ ரொம்ப நோபுள்னு நினச்சிக்கிட்டு இந்த உறுப்பு தானமெல்லாம் செய்யாதீங்க, ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணிங்கன்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நான் பெரிய நோபிலிட்டின்னு. ஆனால் அங்கே போய் அதே நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அந்த உறுப்பு இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. Nevertheless, there is more happiness in that world than in ours. பூமியை விட கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல. Here I saw some old men, acquaintances of my childhood. It is undoubtedly true that the funeral rites such as tarpan and charitable distribution to others which we perform subtly affect the state of our ancestors. For நம்ம செய்கிற தேவசம் காரியம் இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் பித்ருலோகத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. For they eat what we offer them from here. நீங்க என்ன தேவசம் படிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு கிடைக்குது. That they partake of our deeds of nobility and charity and bless their descendants is also entirely true. அவங்க அங்கிருந்து உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்றதும் நீங்க நல்லா இருக்கணும்ங்கறதெல்லாம் நிஜம்தான். Therefore, it is necessary to please the inhabitants of Pitruloka through ceremonies like Tarpan. O Siddha students, you should not doubt this even in the least. The foods that we offer them in such rites certainly reach them through the power of mantras. மந்திரம் சொல்றாங்க இல்லையா, அந்த மந்திரங்கள்ல பித்ரு தேவதைகள் நீ யாருக்கு சொல்றியோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். இதுலேயே எக்ஸ்டென்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. நீ கேளம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கும்பகோணத்தில் இருக்கிற உங்கள் சொந்தக்காரங்களுக்கு 1000 ரூபாய் தந்தி மணி ஆர்டர் அனுப்புகிற, நீ கொடுக்குற பணத்தை இங்கே இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் வாங்கி ட்ராயரில் போட்டுக்கின்னு கடா 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 கும்பகோணம் சுவாமி தெருன்னு அனுப்புகிறார். அந்த போஸ்ட் மாஸ்டர் அதை பார்த்த உடனே போஸ்ட்மேனை கூப்பிட்டு போய் 1000 ரூபாய் கொடுக்கும், அவர் ட்ராயர்லேருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுப்பார். அந்த மாதிரி நீ இங்கே கொடுக்கறது அங்கே கொடுக்கறதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அதனால் இங்கே நீ வச்சது தான் அங்கே போகணும்னு இல்லை, அது கொடுக்கறதுக்கு வேறு வழி இருக்குது. இப்போ நீ ஸ்பேஸ்க்கு போகிற, சந்திர மண்டலத்துக்கு போகிற, உனக்கு இட்லி மசாலா தோசை பிடிக்குன்னு பார்சல் கட்டின்னு போனால் 2 நாளில் ஊசிடும். அதனால் நீ என்ன பண்ணணும், அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜி கேப்சூல்ஸ் இருக்குது, அந்த கேப்சூல்ஸை அப்பப்போ போட்டுக்கணும். அங்கே புவியீர்ப்பு இல்லாததுனால அது உன்னை சஸ்டெயின் பண்ணும். இப்போது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து போன அந்த பொம்பளை அவங்க ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு உட்காந்துன்னு இருக்கா, அவளும் அவருடைய அசோசியேட்டும். ஏன்னா அது ரிப்பேர் ஆகி போச்சு, இன்னும் கம்யூனிகேஷன்லாம் இல்லை, எப்போ வருவான்னு கூட தெரியாது. அதனால் அவங்க அதை தான் சாப்பிட்டு அங்கே உட்காந்துன்னு இருக்கிறாங்க. It is necessary to perform the various rites related to them as we, the descendants of our forefathers, owe a great debt to them. We must never forget that our parents give us their vital fluids, blood, and even their food. They eat insufficiently so that their children may have their fill. நம்ம அப்பா அம்மா நம்ம பெரியவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் நீ யோசனை பண்ணிப்பார், காண்டேகர்னு ஒரு மராட்டி கவிஞர், அவர் சொல்கிறார், தன்னுடைய கண்ணை விளக்காக்கி இரத்தத்தை பாலாக்கி
கையை தொட்டிலாக்கி தருபவள் எவ்வளோ அவளே தாய்ங்கிறார். கண்ணு தான் லைட், அவளுக்கு தூங்குறதில்ல பாவம். அவள் ரத்தம் தான் நீ குழந்தை குடிக்கிற பால், கையில் ஊன்னு சொல்லி தொட்டில் மாதிரி அவள் தான் தாயன்னு. நிறைய பேருக்கு அவங்க அம்மா அப்பா மேலே பெரிய மரியாதை இருக்காது. தே ஃபீல் இரிட்டேட்டட், இவங்க கேட்குற மாதிரி நடக்கல, இல்லை பக்கத்து வீட்டு பையன்கிட்ட இருக்கிறது இவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்க அப்பா அம்மா நம்மளை லவ் பண்ணலன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சிக்க பண்ணுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி குழந்தைங்கள படிக்க வச்சு அவங்கள செட்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது என்ன தெரியும் குழந்தைங்களுக்கெல்லாம். According to religious tradition, on such an occasion, sannyasis, Brahmins, and other guests are invited, feasted courteously, and offerings are made to the ancestors. Eknath Maharaj. இது நான் சொன்னது தான். இந்த ஏக்நாத் மகாராஜ் எப்படி அந்த தேவசமெல்லாம் போகுது அப்படின்றத பற்றி விளக்குறாரு. நான் இப்போ சொன்னேன்னே அதே டெக்னிக் தான். நம்ம பெரியவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு, எதுவுமே ராங் கிடையாது. அவங்கெல்லாம் பெரிய பக்தி தவசி பூஜைங்கெல்லாம் இருந்தது, அவங்களுக்கு டைவர்ஷன் கிடையாது. ஒழுங்காக சாமி கிம்மி கும்பிட்டுன்னு புஸ்தகம் படிச்சுன்னு உட்காந்துருந்தாங்க. இந்த காலத்தில் எல்லாம் செல்ஃபோனில் மாட்டினுது, லவ் அஃபேரில் மாட்டினுதுங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் டைமே கிடையாது. தே டோன்ட் நோ, they are wasting their unproductive life. Question from Manish Dave. I understand love is selflessness, but I don't understand self is lovelessness. Kindly elaborate. லவ்னா என்ன? சுயநலம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட 4 இட்லிக்கு இதுன்னு அதை நீயே நல்லா மொக்கிடுறேன்னாக்கா சுயநலம். யாரோ சாப்பிடாமல் எதிரில் வந்து இப்படி பார்த்துன்னு இருக்காங்க, போன போதுன்னு அவங்களுக்கு ஒரு 1/2 இட்லி கிள்ளி கொடுத்து 1 இட்லி கொடுத்தா அவங்க ஆத்மா எவ்வளோ சந்தோஷப்படும். அப்போ சுயநலம் இல்லைன்னா தானே நீ அந்த 1/2 இட்லி 1 இட்லியாவது கொடுப்ப. அதான் லவ் இஸ் செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் இஸ் லவ்லெஸ்னஸ். செல்ஃப்னா என்ன? சுயநலம். சுயநலம் யாருக்கு இருக்கும்? லவ் இல்லாதவனுக்கு தான் இருக்கும். எனக்குன்னு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் சுயநலம். சுயநலம். யூ வில் ஆல்வேஸ் திங்க், நீ உனக்கு சாப்பாடு கிடைச்சா, நீ ட்ரெஸ் பண்ணியா, மற்றவங்கெல்லாம் உன்னை கேர் பண்ணால் நீ அவங்கள கேர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எல்லாத்துலேயுமே சுயநலம் பார்க்குறது. எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன கொண்டு வருவேன், உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் என்ன கொண்டு வரணும், இதுதான் சுயநலம்ன்றது. அதனால் நம்ம சம்ரஷ்ணாவில் கூட ஒரு பாட்டு இருக்குது, தனக்கு தனக்கு. தனக்கு தனக்கு என்னும் கழுகு இல்லை எனக்கு எனக்கு என்னும் கரையான், உனக்கு இதில் மீதம் உண்டா இதை உணர்ந்து கொள்வாயோ மனிதா. தனக்கு தனக்கு என்னும் கழுகு கணக்குள் மணக்கும் என்று தைலம் பூசி பிறர் மதிக்கப்பட்டாடை உடுத்தி சுவைத்து கழித்து விருந்துண்டு உடலை பேணுகின்ற மனிதா. உடன் எடுத்து நீ செல்ல உன்னிடம் என்ன உண்டு, கடன் பட்ட பிள்ளை பெண்டு கழன்று கொள்வாரே மனிதா. யாருன்னு நினைக்கிறியோ, பிள்ளைங்களாகட்டும், யாரோ சொந்தம் பந்தம் எல்லாம். அதனால் சுட்டு விட போகுது சுற்றம் அப்படின்னு ஒரு பட்டினத்தார். சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்க போகிறாங்க, இல்லை சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவள் தெரு வரைக்கும் வந்துட்டு பணத்தை தூக்கின்னு போகிற வரைக்கும் இருப்பான். சொந்தக்காரங்கள்லாம் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ஒப்பாரி வைப்பாங்க. வீதி வரை மனைவி. சுடுகாடு வரைக்கும் புள்ள வருவான். அதெல்லாம் அந்த காலத்தில் தூக்கின்னு போயின்னு இருந்தாங்க. இப்போலாம் நேரடியாக வேன் தான், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். எலக்ட்ரிக்கில் நீ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேனாக்கா கொண்டு போய் பாடியை வச்சுருவாங்க. அண்ட் அந்த சாம்பலை எடுத்து கொடுத்துருவாங்க அவனுக்கு. காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்லை. இதுதான் வாழ்க்கை. ஸோ ஒரு நேரத்தில் இந்த உறவுகள் எல்லாம் கொஞ்சம் நல்ல விசேஷமாக இருந்தது. இப்போல்லாம் எல்லோரும் பிஸி, அதனால் யாருக்கும் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு வீட்டில் சாவாகி போச்சுன்னா எல்லோரும் கேட்குற முதல் கேள்வி, எப்போ பாடியை எடுக்க போகிறீங்கதான்ட்டு. சுவாமிநாத முதலியார் எடுக்க போகிறீங்கன்னா கேட்க போகிறான், ராமசாமி ரெட்டியார் எடுக்க போகிறேன், பாடியை எப்போ எடுக்க போகிறீங்கன்னா கேட்க போகிறான். ஸோ வென் யூ டை, யூ ஆர் ஒன்லி த பாடி அண்ட் யூ ஆர் நோ படி. You are only the body, you are nobody. And ஒரு இறந்து போனவங்க தசரதன் இருந்தான். அந்த காலத்துலலாம் திவசம் கொடுத்தா பெரியவங்களே வந்து அதை வாங்கிக்குவாங்களாம். ராமர் கொடுத்த போது தசரதன் வந்து வாங்கிக்கலாம்.
இப்போல்லாம் அந்த மாதிரி யாராவது உங்கள் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கனாக்கா இறந்து போனவங்க நீ பேயின்னு விட்டு ஓடியே போடுவேன். நம்மளது எல்லாமே வந்து ஒரு பொய்யான சிந்தனைகள், உளவலாட்டிக்குன்னுவாங்க தமிழில். அந்த மாதிரி நீ நாகர் சவுத்திக்கு பால் ஊற்றலான்ட்டு முட்டையும் பாலையும் எடுத்துன்னு புத்துக்கிட்டு போகிற, சும்மா அந்த முட்டையை வச்சுட்டு பாலை ஊற்றிட்டு வந்துக்கினே கொஞ்சம் 2 பூ போட்டு தப்பித்தவரி அந்த பாம்பு இப்படி வந்துச்சு நான் விட்டு ஓட்டி விட்டு. அப்போ வந்து எல்லாமே போய் தான். யூ ஆர் நாட் ரியலி கிரேவிங் டு நாக தேவதைகள் இல்லை பித்திரு தேவதைகள் உங்களுக்கு நல்லது பண்ணலாம் யாரும் நினைக்கிறது இல்லை இந்த காலத்தில். ஃபாஸ்ட் வேர்ல்டு. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இது ஸ்டோரி கூட சொல்லியிருக்கேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தாங்க. மனோரமா அதில் ஒரு பாட்டியாக இருப்பாள், அம்மாவாக இருப்பாள். அவள் ஹாஸ்பிட்டலில் சிக் பெட்டில் இருப்பாள். அவள் ஃபுல்லாக அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பான். இதுதான் அந்த ஷார்ட் ஸ்கிட்டுன்னுவாங்க. அது நேராக அந்த டாக்டர் அம்மா கிட்டே போவான். நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து க்ரீன் கார்டு ப்ராசஸில் இருக்குது, அதனால் என்னால் ரொம்ப நாளெல்லாம் தங்க முடியாது, நான் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிடுறேன், நீங்களே எங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு. அந்த டாக்டர் நீ நாளைக்கு காலையில் வாப்பா அப்படின்னாங்க. இவன் மறுநாள் போவான். போனால் உங்கள் அம்மா ஃபேஸ் பாரு, நேற்றை விட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு. ஆமாம் சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி அப்படின்னு. அந்த ரூம் மூலையில் பாரு, உங்கள் அம்மா ஆசையாக வளர்த்துருந்த நாயை நான் ஆஸ்பத்திரியில் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொண்டாந்து இங்கே வச்சுருக்கேன், அது வந்த நேரத்துலேருந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுக்குள்ளே கேள்வி மண்டே போட்டுருவா. பார்த்தா அவள் தலைகாணிக்குள்ளே நிறைய துட்டு வச்சுட்டு, மகனே என்னை அடக்கம் பண்ணுற செலவுக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் இந்த தலைகாணியில் துட்டு வச்சுருக்கேன், இதை எடுத்து நீ அடக்கம் பண்ணின்னு எழுதி வச்சுருப்பான். இதுதான் உலகம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தரித்தற்றுன்னு ஒரு திருக்குறள். அன்பு இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனத்தில் ஒரு பட்டுப்போன மரம் இருக்கிற மாதிரின்னுவார். இன்றைக்கி அன்பு இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது. லௌகிகம் வளர வளர நிறைய மெட்டீரியலிஸ்டிக் லக்ஸுரிஸ் ஆர் கம்ஃபர்ட்ஸை ஜனங்க தேட தேட இந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு செத்த வீட்டு வழியாக பட்டினத்தார் போயின்னு இருப்பார். எல்லாரும் அந்த பொண்ணு மேலே விழுந்து அழுதுன்னு இருப்பாங்க. பட்டினத்தாரும் விழுந்து ஓடும் அழுவார். எல்லோரும் ஏன் சாமி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் அழுத்து அவர் போயிட்டாரு, நீங்களாம் அழுதுன்னுக்கிறீங்க, நீங்கள்லாம் போகிற போது நான் எங்கே இருப்பேன்னு தெரியாது, உங்களுக்கு தான் இப்போ அழுதுன்னுக்கிறேன்னாராம். அழுற உங்களுக்காக நான் இப்போ அழுதுன்னு இருக்கேன்னாராம். அதனால் செத்த பிணத்தை பார்த்து சாம்பிணங்கள் அழுமா போல் அப்படின்னு, செத்து போன பணத்தை பார்த்து சாக போகிற பணங்க அழுகிற மாதிரி அப்படின்ற வார்த்தையை பட்டினத்தார் பயன்படுத்துவார். இப்போ நாங்கள்லாம் ஞானி ஆகிடுறதுனால எங்களுக்கு இந்த உறவு துறவு சொந்தம் பந்தம் எதுவுமே கிடையாது. லவ் இருக்கும். வி லவ் எவ்ரி ஒன். ஐ லவ் யுவர் கிட்ஸ் மோர் தேன் யூ லவ். ஐ கேர் ஃபார் தம். பட் ஐ எம் நாட் அட்டாச்ட். உங்களுக்கு எனக்கு அதுதான் வித்தியாசம். யூ ஆர் அட்டாச்ட் டு யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஐ எம் நாட் அட்டாச்ட். ஐ லவ் டோட்டலி, பட் ஐ எம் நாட் அட்டாச்ட் டு எனி ஒன் ஆர் எனி திங். நீங்கள் அந்த நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆத்மஞானி. அடையாமல் 4 சொந்தங்களை கட்டிட்டு எப்போ பாரு அதுக்கிட்டு அதுதான் உலகம்னு நம்பின்னு உட்காந்துருந்தியானா நீ இன்னும் ஞானி ஆகலைன்னு அர்த்தம். இது தானாக தான் வரும். வெள்ளரி பழம் தானாக காம்பருந்து கீழ் விடுமா. அந்த மாதிரி அற்றது பற்றெண்ணில் உற்றது வீடுங்கிற மாதிரி நம்ம பற்று நம்மளை விட்டு போகணும். மற்றும் பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமே எய்துவேன். ஏதோ அம்மா அப்பா பெற்று போட்டாங்க, ஒருத்தர் பிறந்தேன், இப்போ எந்த பற்றும் இல்லாமல் கடவுளே உன்னையே நினச்சிட்டு இருக்கேன், அதனால் நீயுமே நான் பிறக்காத இருக்கிறதுக்கு எனக்கு வழி காட்டு அப்படின்னு எல்லாருமே தான் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள்லாம் இன்னும் இதை கேட்க ஆரம்பிக்கலை. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சொந்த பந்தங்கள், அவங்ககிட்ட ஒரு லவ், ஒரு வீடு வாசல், ஸ்கூட்ரு, காரு, பேங்க் பேலன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுருக்கிறீங்க. You have never asked God to liberate you from the jail of this body. இந்த பாடின்றது ஜெயில், இதுக்குள்ளே உன்னுடைய ஆத்மா பிரிசனர். ஆனால் இதிலிருந்து நம்ம போகணுங்கிறதையும் இன்னும் ஜனங்களுக்கு தோணலை. மற்றதெல்லாம் கேட்டுனே இருக்கிறாங்களே தவிர எது நிஜமோ வாழ்க்கைக்கு அதை யாருமே கேட்கறது இல்லை. அது கேட்குற நிலை வந்ததுனா தான் நீ ஆன்மீகத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்க. அதுதான் எல்கேஜி பாடம்னு அர்த்தம். இல்லைன்னா யூ ஆர் ஆல்வேஸ் எலோப்ட் இன் செல்ஃப் பிட்டி ஆர் selfishness and self-glory, and you are not looking to the sky. You are not looking to the sky. இப்போ நாங்கள்லாம் எனி டைம் டெத் கம்ஸ் ஜாலியாக வெயிட் பண்ணிருக்கிறோம்.
இப்போ உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குதா? எனக்கும் ஒரு பொண்டாட்டி ஒரு பையன் பொண்ணாங்கிறாங்க. நான் 35 வருஷம் ஆச்சு அவங்கள விட்டு. கண்டுக்கவே மாட்டேன். நான் அமெரிக்கா போனால் கூட அவங்களெல்லாம் பார்த்துக்கிற பழக்கமே கிடையாது. மற்ற இடத்துக்கு போவேன் நான். நம்ம பசங்கள்லாம் நான் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வருவாங்க, எல்லார்கிட்டையும் அவங்கள நான் பார்க்குறதே கிடையாது. உன்னால் முடியுமா? நல்லா யோசனை பண்ணிப்பார். அதனால் இது அந்த டிட்டாச்சு இருக்கு இல்லையா, அது வராது, எல்லாருக்கும் வராது. அது உனக்கு வந்ததுன்னா நீ ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். எனி டைம் வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. நமன் சொன்ன நேரத்துக்கு வருவான். வர்றபோது இது என் தம்பி என் மச்சான் மாமன்னா விட்டு போகணும். வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. என்னதான் பண்ணோம்? உம்பர் பரவும் திரு தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவளை வயிற்றி வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவ கனியை சேர கருதுகிறேன். சிவனுடைய பழம் ஞான பழமாகிற முருகனை போய் சேரணும்னு நான் நினைக்கவே இல்லை. தேவர்கள்லாம் கும்பிட்ற திருத்தணி மலை மேலே அவன் இருக்கிறான், அந்த மாதிரி எண்ணமே எனக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. நீங்கள் எத்தனை பேர் டெத்துக்கு ரெடியாக இருக்கீங்க? யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் டு டை. உங்கள் எதிரிலேயே பணம் போயிருக்குது, கிருஷ்ணாம்பேட்டிக்கும் லைலா காலேஜ் சுடுகாட்டுக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல சகுனம்னு நினைக்கிறீங்க. நானும் இந்தமாரி போக போகிறேன்னு உங்களுக்கு யாருக்காவது ஒரு பயமாவது வருதா? உங்களுக்கு அந்த மரணம் வரும்ன்ட்டு உங்களுக்கு எப்பயாவது பயமாவது வருதா? இல்லை, உங்கள் கண்ணெதிரிலே நடந்துக்கிட்டு இருக்கு. மணிமேகலை என்ற காப்பியம் அதில் சொல்கிறோம், ஒரு ரயிலில் என்ஜின் டிரைவர் என்ன பண்ணுவான், அந்த காலத்து ரயில் என்ஜினில் நெருப்பு மூட்டிட்டு அதில் கறியை தூக்கி போட்டுனே இருப்பான். அந்த மாதிரி ஒரு என்ஜின் டிரைவர் இருக்கான், அவன் பேர் யமதர்மன். அவன் எங்கே நெருப்பு மூட்டிருக்கான்? சுடுகாட்டில். சுடுகாட்டு நெருப்பை யமதர்மன் என்ஜின் டிரைவர் மூட்டு கறியை தூக்கி போடுற மாதிரி ஒரு கிழவனை தூக்கி போடுறானா, ஒரு சின்ன குழந்தைய தூக்கி போடுறானா, ஆணை தூக்கி போடுறானா, பொண்ணை தூக்கி போடுறானா, முஸ்லீமை தூக்கி போடுறானா, கிறிஸ்டினை தூக்கி போடுறானா. இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு இன்னும் நாம் அந்த மாதிரி ஆக போகிறோங்கிற எண்ணம் வரலன்ட்டு. முதியோர் எண்ணான் இளையோர் எண்ணான். வயசானவனும் பார்க்கறதில்ல, சின்னவனும் பார்க்கறதில்ல. கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குவிப்பை அழல்வாய் சுடலை தின்ன கண்டும். கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன் போடுகிற சுடுகாட்டு நெருப்பில் இந்த உடல்கள் கருகோதி பார்த்த பின்னாலும் மனிதனே உனக்கு இன்னும் இந்த வாழ்க்கை அநித்தியம் என்று தெரியவில்லையா அப்படின்னு தான் மணிமேகலை சொல்கிறது. இதெல்லாம் யாருக்கு வரும்? ஞானத்துக்கு வந்தப்புறம் தான் வரும். நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கினா தான் உனக்கு ஒரு பற்றற்ற நிலை வரும், ஒரு அதாவது நான் அட்டாச்டு லிவிங் வரும். இல்லைன்னா இந்த உலகத்தை இன்னும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இன்னும் அடுத்த பிறவிக்கு நீ விதை போட்டுக்கினே தான் இருப்பேன். எப்போ பாரு அடுத்த பிறவிக்கு விதை போட்டுன்னே இருப்பேன். நாயகன் ஒரு நாயகன்னா சினிமா நாயகன் இல்லை, நாயாக பிறந்த ஒருத்தன் கதை சொல்லியிருக்கேன் நான். வைகுண்டத்தில் பெருமாள் உட்காந்துருந்தார். நாரதர் என்ன பெருமாளே தனியாக உட்காந்துருக்கேன், வைகுண்டம் ஜகஜகான்னு இருக்கும் பார்த்தேனேன்னாராம். பெருமாள் என்ன பண்ணுறதுப்பா, கலியுகத்தில் ஜனங்கள்லாம் வைகுண்டத்துக்கு கைலாசத்துக்கு வர்றதெல்லாம் லைக் பண்ணுறது இல்லை அப்படின்னா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரி நம்ம டீல் வச்சுக்கலாம், பூமிக்கு போய் நீ யாரை வேணால் கூட்டணும், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்குடு, நான் உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றேன் இடம்னாரான். நாரதருக்கு ஒரே சந்தோஷம். உலகத்தில் யூதி பட்டை சந்தனம் போட்டு யூனாமம் வீணாமம் எல்லார்கிட்டையும் போனாராம். வைகுண்டத்தில் வேக்கன்சி இருக்குது, நான் உன்னை கொண்டு போய் உடனே அட்மிட் பண்ணிடுறேன் வரையான்னு. வேறு வேலை இல்லை உனக்கு. நான் ஒரு ஆள்கிட்ட போனார், கிழவங்கிட்ட. அவன் சொன்னான் வர்றேன், ஆனால் அப்படின் என்ன ஆனாரான், எனக்கு ஒரு பேரம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரி பேரம் வந்தோன்னு போனேன். என் பையனுக்கு இன்னும் பிஸ்னஸ் நேக்கெல்லாம் தெரில, அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்துடுறேன்னாரான். எவ்ரி டைம் நாரதற்கோசம் இந்த மாதிரி டாடி பண்ணிக்கிட்டே இருந்தானோ. இதுக்கு நடுவில் அவன் செத்து போயிட்டு நாயாக பிறந்துட்டான். இந்த பேர குழந்தைங்க அதுங்கெல்லாம் அந்த நாயை கல்லெடுத்து அடிச்சுன்னுக்குது. நாரதர் போய், தாத்தா நான் சொன்ன பேச்சு கேட்டிருந்தேன்னா உருப்பிட்டுருப்படா, பெருமாள் கிட்ட நித்திய சூர்யா உட்காந்துன்னுட்டு இருப்ப, இங்கே பாரு எல்லாம் கல் எடுத்து நாயின்னு அடிக்கிறாங்கன்னு. அவன் யார், என் பேரங்க தானே அடித்தாங்க அண்ணா. என்ன அவன் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. நாயாய் கல் அடி வாங்கினானே அவனுக்கு பாசம் விட மாட்டான். ஆசை எறாய் பற்றை விடாய் சீச்சி மனமே உனக்கு என்ன வாய் அப்படின்னு ஒரு பாட்டு. ஆசையை விட மாட்டேன்ற, பற்றை விட மாட்டேன்ற, எதுக்கு இந்த வாயை வச்சுன்னு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கேள்வியும் மண்டை போட்டு நாயாக வந்தான். இவர் அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி நாயாயிடுச்சு. பாசவாலைன்னு ஒரு சினிமா,
அதில் அவன் மந்திரவாதி என்ன பண்ணுவான், அந்த எம்கே ராதா இருப்பான் இல்லையா, அவனை நாயாக மாற்றி விட்ருவான். அதுக்கு பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் வரும். மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போன நேற்று நாய் மேலே ஆசை வச்சால் அப்படின்னு அந்த மாதிரி இந்த பொட்டனை வந்துச்சு. அதுக்கிட்ட போகிறேன். நான் சொன்ன பேச்சு கேட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம். அந்த கிழவன் பாரு அடி வாங்கினுக்கிறான், நீ வா போகலாம் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நான் வர்றேன் உங்கள் கூட கிளம்பிச்சான் பொட்டனை. அந்த நேரம் 4 ஆம்பளை நாய்ங்க அதுக்கு பின்னால் வந்த உடனே இந்த சொகத்து விட்டு ஏன் வரணும் போய் அனுப்பிச்சான். அதுதான் உலகம். உலகத்தில் எல்லாரும் இந்த சூட்டில் மாட்டுங்கிறாங்க. ஜனங்க எல்லாம் இப்படி தான் ஏமாந்து போயின்னு இருக்காங்க. இது எதுவுமே உதவாது. உனக்கு இந்த பிரிவில் உனக்கு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம், ஒரு சின்ன ஃபேமிலி, கொஞ்சம் வசதி, வேலைக்கு சாப்பாடு கிடச்சின்னு இருக்கிறதுனால இந்த உலகத்தில் ஏதோ இருக்குதுன்னு நீ நினச்சின்னுக்கிற. இதே ஒரு குஷ்டரோகியாவோ ஒரு கோயில் வாசலில் பிச்சைக்காரனாவோ எங்கேயோ வந்து பரதேசி மாதிரி இந்தியானாக்கா இந்த மாதிரி நினைப்பியா? இன்னைக்கு நீ நினைக்கிற மாதிரி நினைப்பியா? ஆனால் இப்படியும் நடக்கலாம் வாழ்க்கை, அப்படியும் நடக்கலாம். யூ கேனாட் கேரண்டி லைஃப். ஆனால் இதெல்லாம் யோசனை பண்ணால் நீ ஞானியாக. இந்த யோசனைக்கு பேர் தான் மெய்ஞானம். இந்த மெய் என்றால் உடம்பு, பொய் என்று தெரிந்து கொள்வது, அதுதான் மெய்ஞானம் சொல்லக்கூடியது. பராசர பட்டர்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். அவர் பெருமாள் கிட்ட போய் எனக்கு வைகுண்ட பதவி கொடுத்துரு அப்படிங்கிறார். பெருமாள் சொல்கிறாரு, ஆஹா இவ்வளோ பெரிய உலகத்தில் நீ ஒருத்தனாவது வைகுண்டத்துக்கு வரத்துக்கு ரெடியாகிறியப்பா, வா உக்காரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. நீ என்ன பூஜையெல்லாம் பண்ணியிருக்க சொல்லுன்னு. ஒன்றும் பண்ணலை அப்படின்னு. தீர்த்த யாத்திரைலாம் பண்ணியிருக்கா, சேத்திரம்லாம் பண்ணியிருக்கா? ஒன்றும் பண்ணலை. மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக பெருமாள் கேட்டுனே வர்றாரு. இவர் எல்லாத்துக்கும் நோ சொல்லின்னு வர்றாரு. அப்போது அவர் பெருமாள் கேட்குறாரு, எந்த செக்லிஸ்ட்டுமே இல்லையாடா, நான் எப்படிடா உனக்கு வைகுண்டத்தை கொடுக்கறது அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொன்னார், நீ கிருஷ்ணாவதாரம் எடுத்தியா, அப்போது ஒரு பானைக்குள்ளே போய் ஓஞ்சிக்கினியா, அந்த பானை மேலே ஒரு குண்டு பையனை உட்கார வச்சியா, கோபிகள்லாம் உன்னை தச்சினி யசோதையெல்லாம் வந்து எங்கே போனான் கிருஷ்ணன்ட்டு உன்னை வெண்ணெய் திருடினதுக்காக தேடின்னு வர்றபோது நீ அவனுக்கு டீச்சிங் கொடுத்துருந்த இல்லையா, எங்கே கிருஷ்ணன் இருக்கானா அப்படின்னா, நான் என்ன அவனை கீழே வச்சு அது மேலே உட்காந்துருக்கேன் நான். யார் அந்த குண்டு பையன். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போது கீழே இருந்து கிருஷ்ணர் டொக் டொக் டொக்குன்னு தட்டுறாரு. என்னன்றா மேலே உட்காந்துக்கிறவர் சொல்கிறார், அவங்க தான் போயிட்டாங்கடா, என்னை விட்றா அப்படின்னா. எல்லாம் விடுறேன், நீ எனக்கு மோட்சம் கொடுக்குறியா அப்படின்னாரா. சரி கொடுக்குறேன்டா. அடுத்தது கிருஷ்ணன் சொன்னாராம், உனக்கு மாத்திரம் மோட்சம் இல்லைடா, என்னை வச்சிருந்து இந்த பானைக்கு கூட மோட்சம் கொடுக்குறேன்னா. பானை அந்த மேலே உட்கார்ந்த குண்டை 2 பேரும் பானையோடு மோட்சத்துக்கு போனாங்களாம் கிருஷ்ணருக்கு வழி கொடுத்ததுனால. அந்த மாதிரி பராசர பட்டர் சொல்கிறது, அவனுக்கு நீ மோட்சம் கொடுத்தில்ல, அவன் பானையில் ஒழிச்சு வச்சுதான் கொடுத்தில்ல, அவன் என்ன சாஸ்திரம் தெரியுமா அவனுக்கு, உன்னை பற்றி பாட்டு பாடிக்கிறானா, சேத்திரம் போய்க்கிறானா, அந்தமாரி எனக்கும் கொடுனா. இதுக்கு பராசர பட்டர் சொல்கிற கதை. பராசர பட்டர் பெரிய அறிவாளி. அவர் என்ன பண்ணுவார், ஜனங்கக்கிட்ட லெக்சர் கொடுத்துன்னு இருப்பார். உலகம் அநித்தியமானது, இதிலெல்லாம் மாட்டிக்காதீங்கன்னு. ஸோ நிறைய பேர் அவர்கிட்ட வர்றவங்கெல்லாம் பட்டு பீதாம்பரத்தை விட்டு சாதாரண பேர் பாடியில் துண்டு கட்டின்னு வர ஆரம்பித்தாங்க. ஷேவெல்லாம் பண்ணுறது விட்டாங்க. ரொம்ப சாமி மாதிரி ஆகிட்டாங்க. எல்லோரும் நாமம் பட்டை கொட்டையெல்லாம் போட்டு. இவர் மாத்திரம் டெய்லி வைரக்கடுக்கணும் பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு வருவாராம். ஒரு நாள் யாரோ ஒருத்தன் கொஞ்சம் துணிஞ்சு கேட்டானோ, இது மாதிரி எங்களெல்லாம் சாமி ஆக்கிட்டு நீ மாத்திரம் ஜாலியாக சுற்றி பட்டு பீதாம்பரம் வைரக்கடுக்கணுன்னு சுற்றின்னுக்கிறேன்னு. அப்போது அவர் சொன்னாராம் பராசர பட்டர், நான் பெருமாளுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன், வைரக்கடுக்கன் ட்ரெஸ் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்காக இதெல்லாம். நீ அந்த மாதிரி ஆகு, நீயும் ஒன்று. Unless you hold God inside you, you have to lead a renunciant life. இல்லைனாக்கா நீ கடவுளை பிடி, அதுக்கப்புறம் நீ கூட ஒஞ்சல் என்ன மாதிரி உட்காந்து அட்டடிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஹோல்ட் டு காடு ஃபஸ்ட். அதனால் ஆன்மீகன்றது ஒரு பெரிய பாஷை. இதை பற்றி நீ யோசனை பண்ணவே ஆரம்பிக்கல இன்னும். ஏதோ எங்கிட்ட இருக்கிறதுனால நான் 4 நல்ல விஷயமாவது உங்களுக்கு அப்பப்போ சொல்லிடுறேன். வெளி உலகத்தில் இருந்து தான் தெரியும். எப்போ பாரு அதிலேயே மாட்டின்னுங்கிறாங்க. அதுலேருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணமே இந்த ஜனங்களுக்கு கிடையவே கிடையாது. ஹோல் ஆஃப் மெட்ராஸில் ஒரு கோடி ஜனங்க இருக்காங்க இன்றைக்கி.
1 கோடி ஜனங்களில் ஒரு 10 லட்சம் பேர் தான் வந்து கடவுளை நம்புறவன் தேடுறவன். மற்றவன்லாம் ஒரு அக்னாஸ்டிக் ஆர் ஏத்திஸ்ட், 2ல் 1. இந்த 10 லட்சம் பேரும் சீசனல் பக்தாஸ் தான். ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை ஏதோ ஒரு பண்டிகைக்கு தான் கடவுள் பூஜை எல்லாம். அதில் 1 லட்சம் பேர் தான் அவன் வீட்டில் ஏதோ ஒரு ஊதுவத்தி கற்பூரம் விளக்கேத்தின்னு இருக்கிறவன், ஏதோ எல்லாம் பண்ணுறவன். அதனால் நாட் ஈவன் 1% ஆர் ரியலி அட்டாச் டு காட். மற்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஊறுகாய் மாதிரி, தொகையல் மாதிரி, அப்பளம் மாதிரி தொட்டுக்கிறாங்க கடவுளை. 100க்கு அந்த மேஜர் பர்சன்டேஜ் கண்டுக்கிறதே கிடையாது. அவனுக்கு இதிலெல்லாம் இன்வால்மெண்ட்டும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அக்னாஸ்டிக்காக இருந்தாக்கா இன்வால்மெண்ட் இருக்காது. ஏத்திஸ்டாக இருந்தால் அதில் வேறு கிண்டல் அடிப்பான், இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு. ஸோ உலகம் இன்றைக்கி ரொம்ப மாறிப்போச்சு. இந்த உலகத்தில் நீ ஒரு பக்தனாக இருக்கிறதுக்கே ஏதோ மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமான்னு தேசிக நாயமுடி சொல்றார். அந்த மாதிரி பக்தனாக பிறக்கிறதுக்கே ஏதோ கொஞ்சம் தவம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்தமாரி ஒரு கோயிலுக்கு வந்து உட்காந்து 4 நல்ல விஷயம், ஒரு பாட்டு, ஒரு பௌர்ணமி, யாகம், ஏதோ ஒரு செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டே தானே இருக்குது இந்த இடத்துல. அட்லீஸ்ட் யூ ஆர் லேர்னிங் சம்திங். அண்ட் நான் சொன்னேன், எங்கிட்ட 25 வருஷத்துக்கு முன்னால் வந்த பசங்கள்லாம் அவங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. அந்த ஜென்ரேஷன் ஏற கட்டிட்டேன். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பாரு, எல்லாம் வரிசையாக உட்காந்துக்குது பாரு. இல்லை, இதெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக தான் நடக்குது. நான் என்ன ஒவ்வொரு ஊடாக வந்து அனுப்புங்க உங்கள் பிள்ளைங்கள, நான் அவங்களெல்லாம் உருப்பட வைக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆத்மாவில் பலம் இருந்தால் வந்துடுவாங்க. நான் இப்போ வந்து 3rd ஜென்ரேஷன் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல் 2 ஜென்ரேஷன் முடிச்சிட்டேன். இப்போ ஐ எம் ஒர்க்கிங் வித் தி 3rd ஜென்ரேஷன். எல்லாம் நல்லதானே இருக்காங்க. பரியவளை வேலை செய்கிறாங்க, பெயிண்டிங் பண்ணுறாங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, மந்திரம் கற்றுக்குறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்கல்ல. இவ்வளோ தான் லைஃப்ன்றது. அதனால் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. வெளி உலகத்தில் இருக்கிறவங்க உருப்படணும்னா அவங்க தான் பேரண்ட்ஸ் வந்து குட் பேரண்டிங்னுவாங்க. அதை குழந்தைங்கள ஒரு நல்ல விஷயங்களில் கொண்டு போகணும். கோயிலுக்கு கூட்டின்னு போகணும், நல்ல விஷயங்களை படிக்க வைக்கணும், பாடலாம் கேட்க வைக்கணும். அவங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை நரிஷ் பண்ணி அவங்கள பிஸியாக வைக்கணும். ஆனால் ஐடியல் பிரெயின் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். வேலை வெட்டி இல்லாத போது எல்லாம் தப்பாக தான் தோணும். நீ அவங்கள பிஸியாக வை. அப்போ வருவாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, டயர்டாக இருப்பாங்க, தூங்கிடுவாங்க, திருப்பியும் ஸ்கூலுக்கு போவாங்க, வருவாங்க. அந்த மாதிரி ஸோ பிஸியாக வைக்கணும் குழந்தைங்கள. அதுக்கு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு டான்ஸு, பாட்டு, வேதம், இல்லை ஏதாவது இந்த மாதிரி கோயில்களில் வந்து திருப்பணி செய்கிறது, எதுலையாவது அவங்கள நீங்கள் இன்வால்வ் பண்ணணும். பொதுவாக வீட்டுக்குள்ளேயே வேலை செய்கிறதுன்றது அவ்வளோவா பாசிபிள் இல்லை. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு செல்லம் கொடுத்துட்டீங்க. அதனால் தே டேக் யூ ஃபார் கிராண்டட். இந்த மாதிரி ஒரு பொது இடத்துக்கு வரும்போது ஒருத்தர் பார்த்து அப்படியே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிடும். அவங்கெல்லாம் இப்போ நல்ல விஷயம்லாம் கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லது, பிற்காலத்துக்கு நல்லது. ஸோ லைஃப்ன்றது லாங் ஜர்னி. ஏதோ இன்றைக்கி படிச்சுட்டு பகவத்கீதை நாளைக்கு காலையில் வைகுண்டத்துக்கு போயிடுவேன்னா நினைக்காது. இட்ஸ் லாங் ஜர்னி. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். அதனால் க்ரியேட்டிங் அன் ஆர்கனைசேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை நான் பண்ணிட்டேன். அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்லுன்னுவாங்க, திறமைகளை வளர்த்து கொடுக்கறது. அதுதான் பெயிண்டிங், பாடுறது, டான்ஸு, ஆர்கனைஸ்டு ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம். ஸோ ஆர்கனைசிங், க்ரியேட்டிங் அன் ஆர்கனைசேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். 3வது என்ன, கோஆர்டினேஷன் ஆஃப் வேல்யூஸ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் இணைச்சி ஒரு ரூட்டில் கொண்டு போகிறது, கோஆர்டினேஷன் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்கிறது. அதனால் பாகவதர்கள்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாட தெரிஞ்சவங்க பாட்டு பாடுங்க, பாட்டு பாட தெரியலன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒரு பாட்டுக்குது. नारायणाय नमो नारायणाय सगुण ब्रह्मणे सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय नमो नित्याय विबुधसंस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगणप्रत्ययाय सत्याय प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदवनकल्याणाय
कृत्याय ते नमो नमो नारायणाय नमो करिराजवरदाय कौस्तुभाभरणाय मुरवैरिणे जगन्मोहनाय तरुणेन्दुकोटिरतरुणि मनस्तोत्र परितोषचेताय परमाय ते नमो नमो नारायणाय नमो पात्रदानोत्सव प्रथित वेङ्कटराय धात्रीशकामितार्थप्रदाय गोत्रभिन्मणिरुचिरगात्राय रविचन्द्रनेत्राय शेषाद्रिनिलयाय ते नमो नमो नारायणाय नमो नारायणाय सगुण ब्रह्मणे सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय नमो श्रीनिवास गोपालं चिन्तयाम्यहं श्रीनिवास गोपालं चिन्तयाम्यहं मोहनाङ्गरूपदेहं मोक्षवरद वेङ्कटेशं श्रीनिवास गोपालं चिन्तयाम्यहम् इन्द्रनीलमणिप्रकाशं चन्द्रबिम्बमुखविलासं शङ्कुचक्रगदाधारं सर्ववेदगीतसारं श्रीनिवासगोपालं चिन्तयाम्यहम् दशविध अवतार कृष्णं दयासिद्धशान्तविष्णुं मन्नडी क्षेत्रनिवासं मङ्गलशिवशङ्करनामं श्रीनिवासगोपालं चिन्तयाम्यहम् श्रीनिवास गोपालम्। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோ